Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது 10th Maths Exercise 6.1ல third sum prove the identities. Identities வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்னா இதுவரை நம்ம ரூட்டுக்குள்ளே இல்லாமல் பார்த்துருக்கோம். இப்போ ரூட்டில் இருக்கிற சம்ஸையும் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இதான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 - sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம செகண்ட் சம்மில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். 1 + sin தீட்டா by 1 - sin தீட்டா. ஓகேங்களா, இந்த இதை எடுத்துகிட்டு இப்போது கான்ஜுகேட் எடுக்கிற கான்ஜுகேட்னா என்னது, டினாமினேட்டர் இருக்கிற சைன் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ரூட்குள்ளே தான் எழுத போகிறோம். ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1 + sin தீட்டா by 1 + sin தீட்டா. ஓகேவா, இப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இது 1 + sin தீட்டா × 1 + sin தீட்டா அப்படின்னா ரூட் ஆஃப் 1 + sin theta the whole square divided by 1 - sin theta into 1 + sin theta, a minus b into a plus b, a square minus b square. ஓகேங்களா, சரி, இப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் இருக்க வேல்யூ அப்படி இருக்கட்டும். 1 + sin theta the whole square divided by 1 - sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே என்ன ஃபஸ்ட்டு சம் இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போதே பார்த்துருக்கோமா, காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் தீட்டா. அப்போது இங்கே என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இந்த ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆகிடும். 1 + sin theta the whole square by root of காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ அப்படி எழுதுவோம். 1 + sin theta by cos theta. அப்போது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமா? 1 / cos theta ப்ளஸ் sin theta by cos theta. 1 / cos theta ஓட வேல்யூ secant theta ப்ளஸ் sin theta by cos theta ஓட வேல்யூ tan theta. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது is equal to LHS is equal to RHS, hence proved. Next, second subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + sin root of 1 + sin theta by 1 - sin theta plus root of 1 - sin theta by 1 + sin theta equal to 2 secant theta கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்த மாதிரியே தான் செகண்ட் சம்மும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்லேயும் நம்ம சேம் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு LHS என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 1 + sin theta by 1 - sin theta plus root of 1 - sin theta by 1 + sin theta. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 + sin theta by 1 - sin theta கான்ஜுகேட் எடுக்கணும் இன்ட்டு 1 - sin theta by 1 + sin theta by 1 + sin theta. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 1 + sin theta the whole square by a plus b into a minus b, a square minus b square. அப்போது root of 1 + sin theta the whole square by cos square தீட்டான்னு வரும். 1 - sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ cos ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எடுத்துடலாமா? அப்போது 1 + sin theta the whole square divided by cos square theta, root of cos square theta. square root cancel ஆயிடும், square root cancel ஆயிடும். So 1 + sin theta divided by cos theta வரும். அப்போது 1 / cos theta plus
sin theta by cos theta which is equal to 1 by cos theta ஓட value secant theta plus tan theta. ஓகேவா? இதை வந்து first equation வச்சுக்கோங்க. next second one என்னது? root of 1 minus sin theta by 1 plus sin theta. இப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா 1 minus sin theta by 1 minus sin thetaன்னு வரும். இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 minus sin theta into 1 minus sin theta 1 minus sin theta the whole square by a plus b into a minus b a square minus b square. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே என்ன வரும்னா root of 1 minus sin theta the whole square by cos square thetaன்னு வரும். தனித்தனியாக ரூட்ஸ் எடுத்துடலாமா? தனித்தனியாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1 minus sin theta the whole square by root of cos square theta. ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 1 minus sin theta by cos thetaன்னு வரும். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 1 by cos theta minus sin theta by cos thetaன்னு வரும். 1 by cos theta ஓட வேல்யூ secant theta minus sin theta by cos theta tan theta. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா add 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா secant theta ப்ளஸ் tan theta. இங்கே வந்து secant theta மைனஸ் tan theta. ஓகேவா? secant theta ப்ளஸ் tan theta ப்ளஸ் secant theta மைனஸ் tan theta ப்ளஸ் tan theta மைனஸ் tan theta கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 secant theta. இது எதுக்குரிய வேல்யூனா ஈக்குவல் டு RHS. அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 secant theta கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தனியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், செகண்டை தனியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 secant theta கிடைக்கும். which is equal to RHS. hence proved. that's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.